தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பதவி ஏற்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கிறது தான் இப்போது பரபரப்பான செய்தி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு இன்னும் முழுமையாக வந்து சேரல. இதனால் இன்னைக்கு பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லி காத்திருந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே பெரும் மாற்றம் வந்துருச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு முதல்வராக போகிறாரு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இழுபறி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இந்த பற்றி நம்ம இன்னும் முழுமையாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் இப்போ சொல்ல போகிற வார்த்தையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவருக்கு ஆதரவு கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இதை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முழுமையாக ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், முழுமையாக ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைநிறைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் தெளிவாக சொல்லப்படும். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நிறைய சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது விசிக, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இன்னமும் அறிவிக்கப்படாத நிலையில் நேற்று திருமாவளவன் அவர்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் ரொம்பவே காட்டுத்தீ போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இப்பவும் இழுபறியாகவே தான் இருந்துகிட்ருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. திமுக 59, அதிமுக 47, காங்கிரஸ் 5, பாமக 4, விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் தலா 2, பாஜக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. தவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 107 இடங்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு இருக்குது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநர் ஆர்வி ஆர்லேகருக்கு விஜய் கடந்த செவ்வாய்க்கிழமை கடிதம் அனுப்பியிருந்தார். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசம் அளிக்கவும் கோரியிருந்தார். அதோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளிடம் தவேக ஆதரவு கோரியிருந்தது. இந்த நிலையில் திமுகவோடு கூட்டணியை முறித்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தவேக ஆட்சி அமைக்க புதன்கிழமை ஆதரவு அளித்தது. இதையடுத்து ஆளுநரை புதன்கிழமை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். அப்போது தவேகவினுடைய 107 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியில் 7 எம்எல்ஏக்கள் என 112 பேருடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தாரு. இருந்தாலும் அறுதி பெரும்பான்மை பலம் இல்லாத காரணத்தால் ஆட்சி அமைக்க தவேகவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்கலை. மேலும் விஜயை வியாழன்கிழமை அழைத்த ஆளுநர் அர்லோகர் பெரும்பான்மை எண்ணிக்கையை உறுதிப்படுத்தவில்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைக்கலை என விளக்கமும் கொடுத்தாங்க. முக்கியமாக இடதுசாரிகள் ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய ஆதரவை வெள்ளிக்கிழமை தெரிவித்தாங்க. இந்த 2 கட்சிகளுமே தலா 2 தொகுதிகளை பெற்றிருந்தாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு சனிக்கிழமை, அதாவது மே 9ஆம் தேதியான இந்த காலையில் அறிவிக்கப்படும் என கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தவேக ஆதரவு கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை இணைய வழியில் நடைபெற்றிருக்கு. அதே போல் உறுப்பினர்கள் பகிர்ந்த கருத்துக்களின் அடிப்படையில் சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. விசிகாவினுடைய நிலைப்பாட்டை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சனிக்கிழமை அறிவிப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. விசிக ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து விட்டு சென்றார் அப்படிங்கிறது முக்கியமானது.
முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தாவேக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை 116ஆக உயர்ந்திருக்கு. இது தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் அர்லோகரை 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க கோரி கடிதம் கொடுத்திருக்காரு. முன்னதாக மாலை 4:30 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் இடதுசாரி கட்சிகளினுடைய ஆதரவு கடிதம் கிடைக்க தாமதமானதால மாலை 6:50 மணி அளவில் ஆளுநரை சந்தித்தார். அவரோடு பொதுச் செயலாளர் என் ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, பொருளாளர் P வெங்கட்ராமன், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் KG அருண்ராஜ், திரைப்பட தயாரிப்பாளர் K வெங்கட் நாராயணா, ஆந்திர மாநில தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் வந்திருந்திருக்காங்க. ஆளுநர் அர்லேக்கர் கேட்ட அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கை 118ஐ நிரூபிக்காததால் ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் அழைக்கவில்லை எனவும் தகவல்கள் இப்போ வந்துட்டுருக்கு. சரி, அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, விஜயை தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கணும், முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அதிகமான கோரிக்கைகளை இப்போ வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போது தலைமை பொறுப்பு, அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இடங்கள் வேணும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த இழுபறி இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி 2 சீட்டுகள் கிடைக்கல அப்படின்னா இதற்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவார்களா, அல்லது இங்கே தமிழகத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடக்க போகிறதா, அல்லது ஒரு சிலருடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீண்டும் தேர்தல் அப்படிங்கிற மறுதேர்தல் அப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றாங்க. இது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவுக்கு வெள்ளிக்கிழமை ஆதரவு அளிக்க மறுத்துவிட்டது அப்படின்னும், திமுகவுடன் கூட்டணி தொடரும் எனவும் திட்டவட்டமாக தொடர்ந்து வந்த அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீனை தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் KG அருண்ராஜ் 3வது முறையாக வெள்ளிக்கிழமை சந்தித்து ஆதரவு கோரினார். இதை ஏற்க மறுத்த அந்த கட்சி தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சியை நிறுவ ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அறிவிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் தகவல் வெளியானதால் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் ஆதரவு தெரிவிக்கவில்லை என அந்த கட்சிகள் மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதற்கு இடையில் இன்னும் என்ன குழப்பம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர் அர்லேக்கரை வெள்ளிக்கிழமை இரவு சந்திச்சிருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநரிடம் டிடிவி தினகரன் கடிதம் கொடுத்தாரு. மன்னார்குடி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக MLA காமராஜ் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கடிதம் அளித்த பிறகு காமராஜரை காணல என்றும் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுகிறது என்றும் அவர் ஆளுநரிடம் புகார் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது. இதற்கிடையே 2வது முறையாக டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு. பிறகு காமராஜர் MLAவுடன் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், காமராஜர் MLA பெயரில் தாவேகாவுக்கு ஆதரவு அந்த கட்சி ஆளுநரிடம் கொடுத்த கடிதம் மோசடியானது எனவும் தெரிவிக்கப்படுது. முக்கியமாக தமிழக அரசியலில் பரபரப்பு திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவர் முதல்வர் ஆகலாம் என தகவல் வெளியானது. பேரவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்ற விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைக்க முயன்று வருது. அந்த கட்சி விசிகாவிடம் ஆதரவு கோரியது. அதற்கு தாவேகாவிடம் விசிகாவுக்கு துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும், 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் ராஜினாமா செய்யும் ஒரு தொகுதியில் விசிகா போட்டியிடுவதற்கான ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கு தாவேகா தரப்பில் உறுதியான பதில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு நிலைப்பாடு இருக்கு. இந்த நிலையில தான் திமுக மற்றும் அதிமுக ஆதரவோடு திருமாவளவன் தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வெளியிட்ட பதிவில், இந்த தமிழ்நாடு குழம்பி போய் இருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை உளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல் அல்ல, எழுந்து நிற்கக்கூடிய இமயமலை, நாளைய பொழுது நமக்காக விடியும் என குறிப்பிட்டு அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அரசியல் களம் எவ்வளவு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.